விஜயோடைய கட்சியில நீங்க கட்டாயமா சேருவீங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச்சு இருக்கு. வாட் இஸ் யுவர் ஆன்சர் டு தட் சார்? இட்ஸ் ஒன்லி ஸ்பெகுலேஷன். நான் கற்பனை கேள்விகளுக்கு பதில் எப்படி சொல்றது? இல்ல இது கற்பனை இல்ல, இந்த மாதிரி பெருவாரியாக பேச்சு அதுல உண்மை இருக்கிறதா தான் கேக்குறேன். இல்ல இப்ப அது இதை நான் தான் சொல்லிட்டேனே, நான் தான் சொல்லிட்டேன்ல. இது மக்கள் இப்படி ஒரு கோணத்துல சிந்திக்கிறாங்க. சரி, அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருமானால் இந்த ஆன்டிசிபேஷன் நான் கேட்கறேன், அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அதை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? இல்ல இப்ப நான் ஏற்கனவே இப்ப சமீபத்துல இது போன்ற ஊடக கேள்விப்பதில் அந்த நிகழ்வுல நான் சொல்லிட்டே வர்றேன். நாம் ஒரு வெறும் ஆட்சி மாற்றம் என்பது வெறும் ஆள் மாற்றங்கிறதுல இல்லை. ஆட்சி மாற்றம்னா அது ஒரு காட்சி மாற்றங்களா இருக்கணும். இன்றைக்கு பிரச்சனைகள் என்ன? நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நாம பல நேரங்கள்ல சொல்றது, இந்த சமூக அவலங்களுக்கெல்லாம் எல்லா தளத்திலும் சட்டங்கள் வந்து விட்டன. எல்லா தளங்களிலும் இந்த சமூக அவலங்களுக்கு எதிராக சட்டங்கள் வந்து விட்டன. அப்ப இந்த சமூக அவலங்களை எல்லாம் போக்கணும்னா சட்டங்களை மிகச்சரியாக நிறைவேற்ற வேண்டும். சட்டங்களை மிகச்சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்களும் அவர்களை கண்காணிக்க வேண்டிய அரசியலாளர்களும் அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்கணும். ஆனா அப்படி இல்லை, இங்க மாறா இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகம் முழுமையும் இன்றைக்கு லஞ்சமயமாகி ஊழல் மயமாகி வெகு மக்கள் அவதிக்குள்ளாவதை நீங்கள் கூர்ந்து அவதானித்தால், கூர்ந்து பார்த்தால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் சார். அது ஒன்று. இன்னொன்று பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறது. இதை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இப்ப தமிழ்நாட்டினுடைய ஆறுகளிலே மணல் இல்லை. லட்சக்கணக்கான கோடி மதிப்புடைய அந்த மணல் களவாடப்பட்டு இருக்கிறது, திருடப்பட்டு இருக்கிறது. ஆக அலுவலர்கள் ஆட்சியாளர்களுடைய துணையின்றி இது நடக்கவில்லை. அவர்கள் பலன் பெறுகிறார்கள். யார் அதை கேட்பார்? அதை போல மலைகள் அடித்து தகர்த்தெறியப்பட்டு வருகின்றன. நான் ஏற்கனவே சொன்னதை போல 1000 ஐன்ஸ்டீன்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் 1 டன் குன்றை உருவாக்க முடியாது.